ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனவுலகம் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிட்டில் இந்தியாவுக்கு போயிட்டுருக்கோம். இந்த லிட்டில் இந்தியாவை வந்து தேக்கா அப்படின்னு இன்னொரு பேர் சொல்லியும் அழைப்பாங்க. சிங்கப்பூரில் தமிழர்களை அதிகமாக நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய இடம் இந்த லிட்டில் இந்தியா. வாங்க இந்த இடத்த போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து தேக்கா பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தேக்கா பிளேஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஷாப்பிங் பிளேஸ் மாதிரி தான். இதுக்குள்ளே வந்து ஏகப்பட்ட கடைகள் வந்து இருக்குது. லிட்டில் இந்தியாவோட ஸ்ட்ரீட் வியூ பார்த்துட்ருக்கோம். இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து லெஃப்ட் சைட்லேயும் சரி ரைட் சைட்லேயும் சரி நிறைய ஏகப்பட்ட ஷாப்ஸ் வந்து இருக்குங்க. லிட்டில் இந்தியாவில் இருக்க கடைகளை பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு வந்து நல்லி சில்க்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். நல்லி சில்க்ஸ் வந்து நம்ம ஊர்லேயே ரொம்ப ஃபேமஸ். இங்கேயும் அந்த ஷாப் இருக்குங்க. சாரீஸு, குர்த்தி மெட்டீரியல் இது எல்லாமே கிடைக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ் பார்க்குறோம். சவுத் இண்டியன், நார்த் இண்டியன் அந்த மாதிரி பலதரப்பட்ட ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது. எல்லாருமே இங்கே வந்து ஒன்லி வந்து பர்ச்சேஸ்க்கு மட்டும் வரமாட்டாங்கங்க. ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு வருவாங்க. ஏன்னா வந்து இந்த இடத்துல தான் நம்ம வந்து சிங்கப்பூரில் ஏகப்பட்ட சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட்ஸை வந்து பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய்கறிகள், பழங்கள், பூக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே வந்து கிடைக்குங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நம்ம ஊரில் வந்து மரத்துலேருந்து ஒரு கீரையை பிச்சோன்னா எந்த அளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ, ஈவன் வந்து ஊர்லேருந்து இந்தியாவிலேருந்து இங்கே வந்தாலுமே அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து சில கடையில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி கீரைங்களில் அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி இந்த லிட்டில் இந்தியாவில் வந்து நம்மளுக்கு தேவையான எல்லா மளிகை சாமான்களும் கிடைக்குங்க. நம்ம இந்தியாவில் வந்து நம்ம வாங்குகிற இந்த உளுந்து, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாமே மோஸ்ட்லி வந்து இந்தியன்ஸ் குக்கிங்க்கு கண்டிப்பாக தேவைப்படும். அது எல்லாமே இங்கே வந்து இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாத்துலேயுமே கிடைக்கும் ஆல்மோஸ்ட். இங்கே வந்து மளிகை சாமான்கள் மட்டும் இல்லைங்க, பூஜை சாமான்கள் கூட கிடைக்கும். பூ, மாலை, பூவே பார்த்திங்கன்னா உதிரி பூவாகவும் கிடைக்கும், கட்டியும் வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் ஊதுபத்தி, கற்பூரம், இந்த மாதிரி பூஜைக்கு தேவையான எல்லா சாமான்களுமே நீங்கள் இங்கே வாங்கலாம். நான் உங்களுக்கு வந்து காய்கறியில் வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்னஸ் வந்து நான் பார்த்துருக்கேன்னு சொன்னேன்ல, அதே மாதிரி பூக்கள்லேயுமே நல்ல வந்து ஃப்ரெஷ்னஸ் இருக்குங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே விற்பாங்க பூக்கள் எல்லாத்தையுமே. இந்த தெருவில் நம்ம நுழைஞ்சதுமே பார்த்திங்கன்னா பல வகையான மாலைகள், இந்த செம்பு சாமான்கள்லாம் அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் சாமி சிலைகள் கூட அங்கே வந்து விற்கும். மண் பாத்திரங்கள் கூட அந்த இடத்துல நான் வந்து நிறைய பார்த்துருக்கேங்க. இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு பியூட்டி பார்லர், குட் டே பியூட்டி பார்லர். இது வந்து சிங்கப்பூரில் கொஞ்சம் ஃபேமஸான பியூட்டி பார்லர் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த லிட்டில் இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நகை கடைகள் இருக்குங்க. லைக் வந்து நம்ம இந்தியாவிலே ரொம்ப ஃபேமஸான ஜிஆர்டி, அப்புறம் வந்து மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், ஜாய் அலுகாஸ், அந்த மாதிரி வந்து நிறைய இந்தியாவில் ஃபேமஸான ஜுவல்லரி ஷாப்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அதுவும் இல்லாமல் சிங்கப்பூரோட ஃபேமஸான ஜுவல்லரி ஷாப்ஸும் இங்கே இருக்குது. லைக் அணிமணி, இஷ்டாரா, இது எல்லாமே வந்து சிங்கப்பூர் ஓரியன்ட் ஜுவல்லரி ஷாப்ஸ். அதுவுமே இங்கே நிறையா இருக்குங்க. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட வெரைட்டிஸ், டிசைன்ஸ் இங்கே நீங்கள் பார்க்கலாம். நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது லிட்டில் இந்தியாவுக்கே ஃபேமஸான வீரமா காளியம்மன் கோயில். இந்த கோயிலில் வந்து எப்பயுமே கூட்டம் வந்து நிறைஞ்சிருக்கும். ஈவன் இந்த கோவிட் சிச்சுவேஷனில் கூட அங்கே வந்து கூட்டம் வந்து நிறையவே இருக்குது. இங்கே வந்து
குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட டாய்ஸ் ஷாப்ஸ் இருக்குங்க. அதில வந்து நல்ல வெரைட்டி ஆஃப் டாய்ஸ் வந்து இருக்கும். இப்போ வந்து ஊருக்கு இங்கேருந்து போறோம் அப்படின்னு சொன்னா, அந்த மாரி டாய் ஷாப்ஸில போனோம்னா, நெறைய வெரைட்டி ஆஃப் டாய்ஸ் வந்து நம்ம ஊர்ல இருக்கவங்களுக்கு வந்து வாங்கிட்டு போலாம். இங்க நெறைய மொபைல் ஆக்சஸரீஸ் ஷாப்ஸும் நீங்க பார்க்கலாம். ஈவன் ரீசார்ஜ் ஷாப்ஸ் கூட ஏகப்பட்டது இருக்குங்க. இங்க வந்து இந்த லேடீஸ்க்கு தேவையான ஆக்சஸரீஸ் இருக்குல்ல, லைக் ஹேண்ட் பேக், இயர்ரிங்ஸ், பிந்தி, இல்ல வாட்சஸ் அந்த மாரிலாம் வந்து இருக்கிற ஃபேன்சி ஷாப்ஸும் நெறையா இருக்குங்க. அதில பார்த்தீங்கன்னா 3 ஃபார் $10 இல்ல 3 ஃபார் $5 அந்த மாரி நெறைய ஆப்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க. வாங்குறதுக்கு வந்து நல்லா சூப்பரா இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட ரீமிட்டன்ஸ் சென்டர் கூட ஒண்ணு இருக்குங்க. நாம இப்ப பார்த்துட்ருக்கிறது ரொம்ப ஆதி காலத்துலேருந்து சிங்கப்பூர்ல இருக்க ஃபேமஸான வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் கோமல விலாஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த கோமல விலாஸ் ரெஸ்டாரண்ட் வந்து வெஜிடேரியன் மட்டும் தான். ஆனா வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது ஆனந்த பவன் ரெஸ்டாரண்ட் பார்க்குறோம். அது பக்கத்துல ஹனிஃபா ஷாப் இருக்கு. இந்த ஹனிஃபால பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸஸ் நெறைய மெட்டீரியல்ஸ் வந்து இருக்குங்க. ஷாப் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த லிட்டில் இண்டியா ஸ்ட்ரீட்ஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்ரெஸ் ஷாப் இருக்குங்க. விமென்ஸ்க்கும் இருக்கும், மென்ஸுக்கும் இருக்கும். நம்ம லிட்டில் இண்டியா வரும்போது இது வாங்கணும், அது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்ட்டிகுலராக பிளான் பண்ண வேண்டாம். ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து கிடைக்காத பொருள் அப்படின்னு எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். ஈவன் செப்பல்ஸ் கூட கிடைக்கும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ் ஷாப் கூட பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து நம்மளுக்கு வீட்டுக்கு வைக்கிற அழகு பொருட்கள் வந்து நிறைய கிடைக்குங்க. இந்த லிட்டில் இண்டியா பிளேஸில் பார்த்தீங்கன்னா, வீக்கெண்ட்ஸ்லலாம் வந்து ரொம்ப கூட்டம் அதிகமாகவே இருக்குங்க. ஈவன் சண்டேஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டம் இருக்கும். ஏன்னா, இங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு இல்லை ரிலேட்டிவ்ஸை வந்து இந்த சண்டே அன்னைக்கு லிட்டில் இண்டியாவில் பார்த்து தான் என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ கோவிடால் வந்து அதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறதால அவ்வளவா வந்து கூட்டம் இல்லை. மற்றபடி சண்டேல ரொம்ப கூட்டம் இருக்கும். ஈவன் வீக் டேஸில் கூட நிறைய கூட்டத்தை இங்கே பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் வேல்யூ டாலர் ஷாப்பு. இந்த வேல்யூ டாலர் ஷாப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் யூஸ்ஃபுல்லான ஐட்டம்ஸ் கூட $1 நம்மளுக்கு கிடைக்கும். நாம் இப்போ வந்து முஸ்தஃபா சென்டர் நோக்கி போயிட்டுருக்கோம். முஸ்தஃபா சென்டர் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். அது வந்து பெரிய ஷாப்பிங் டெஸ்டினேஷன். அங்கே கிடைக்காத பொருளே ஒன்றும் கிடையாதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிட்டி ஸ்கொயர் மால் இருக்குது. இந்த மால் வந்து ரொம்பவே அழகாக இருக்குங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு கோமல விலாஸ் ரெஸ்டாரண்ட்டும் இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களை லிட்டில் இண்டியா சூப்பராக சுற்றி காமிச்சேனா? உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கா? வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.